முக்கிய செய்தி. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு பிரதமர் மோடி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார். டார்வின், மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு பிரதமர் மோடி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். மேலும் அரசியல் கட்சி தலைவர்கள் யாரேனும் சென்றிருக்கிறார்களா? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். 2 முறை இந்தியாவுடைய பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் வயோதிக கோளாறு காரணமாக நேற்றைய தினம் எய்ம்ஸ் மருத்துவமனையில் திடீரென அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் அவரது உடல்நிலை என்பது தொடர்ந்து கவலைக்கிடமான நிலைக்கு சென்று கொண்டிருந்தது. அவருடைய உடல்நிலை முன்னேற்றம் அடையாத நிலையில் அவர் திடீரென மயக்க நிலைக்கு சென்றதாக எய்ம்ஸ் மருத்துவமனை முதலில் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையிலும் மீண்டும் அவருடைய உடல் என்பது அந்த சிகிச்சைக்கு ஒத்துழைக்காமல் அந்த வயோதிகம் காரணமாக வயோதிகத்தால் ஏற்பட்ட உடல் உபாதைகள் காரணமாக அவர் மரணமடைந்ததாக நேற்று இரவு 9:51 மணிக்கு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் இருந்து முக்கிய தலைவர்கள் தொடர்ச்சியாக பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு தங்களுடைய சுற்றுரை வாயிலாக அஞ்சலியை செலுத்தி வந்தார்கள், கோலாரமும் சுட்டியிருந்தார்கள். குறிப்பாக மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அவர் ஒரு முழுமையான ஒரு அரசியல்வாதி என்று கூற இயலாது. குறிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொருளாதார நிபுணராக இருந்திருக்கிறார். அதே போன்று இந்தியாவுடைய பொருளாதார தலைமை ஆலோசகராக இருந்திருக்கிறார், ரிசர்வ் வங்கியுடைய கவர்னராக இருந்திருக்கிறார், திட்ட கமிஷனுடைய தலைவராக இருந்திருக்கிறார். இப்படி பன்முகம் கொண்ட ஒரு மனிதராக இருந்த அவர்தான் 1991ஆம் ஆண்டு நரசிம்மராவுடைய ஆட்சி காலத்தில் தான் முதல் முறையாக அவர் அரசியலுக்குள் காலெடுத்து வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தற்செயலான அரசியல்வாதி என்று கூறுவார்கள். நரசிம்மராவ் நிர்பந்தத்தின் பேரில் தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். உடனடியாக அந்த சமயத்தில் அவருக்கு நிதியமைச்சர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்த இந்தியாவை மீண்டும் சீர்தூக்கி நிறுத்துவதற்கான பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர் தான் டாக்டர் மன்மோகன் சிங். எனவே அவர் ஒரு தலைசிறந்த பொருளாதார நிபுணராக உலக அளவில் அவரை கருதி வந்தார்கள். குறிப்பாக அவர் பிரதமராக இருந்த காலத்திலும் கூட கடந்த 2008ஆம் ஆண்டு உலக அளவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது கூட இந்தியா அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு நிலைக்கு அவர் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தியிருந்தார். குறிப்பாக அந்த சமயத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது சிதம்பரம் நிதியமைச்சர் உள்ளிட்ட இந்த இவர்களுடன் ஆலோசித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த சமயத்தில் இந்தியா பொருளாதார வீழ்ச்சி என்பது மிக பாதாளத்திற்கு செல்லாமல் தடுக்கப்பட்டிருந்தது. எனவே அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் பல்வேறு உலக தலைவர்களிடம் அவர் மிகுந்த ஒரு மரியாதை பெற்ற ஒரு நபராக இருந்திருந்தார். இந்நிலையில் அவருடைய மறைவுக்கு உலக அளவிலிருந்தும் அவருடைய அந்த மறைவுக்கான அஞ்சலி என்பது இரண்டு செய்திகள் என்பது வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் தற்போது பார்த்தோம் என்றால் இன்று காலை முதலாக அவருடைய உடலாவது அவருடைய இல்லத்தில் மோதிலால் மார்க்கின் சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் வைத்திருக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போன்று பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே.பி. நட்டா ஆகியோர் நேரடியாக வந்து அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் பிரதமர் மன்மோகன் சிங் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் மீது மிகுந்த ஒரு மரியாதை வைத்திருந்த ஒரு நபராக இருக்கிறார். குறிப்பாக அவர் குஜராத்தினுடைய மோடி குஜராத்தினுடைய பிரதமர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கூட அடிக்கடி மன்மோகன் சிங்குடன் பேசியதாகவும் அதன் மூலமாக பல்வேறு அனுபவங்கள் கிடைத்ததாகவும் சிறை சிறந்த பொருளாதார நிபுணராக இருப்பதாகவும் அவர் தன்னுடைய சுற்றுரையில் பதிவிட்டிருந்தார். அதே போன்று பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர் தலைசிறந்த ஒரு பொருளாதார நிபுணர் என்ற ஒரு கோளாரத்தையும் அவருக்கு சூட்டியிருந்தார். எனவே தற்போது நிலையில் கட்சி பாகுபாடின்றி இந்தியா முழுவதில் இருந்து பல்வேறு தலைவர்கள் அவருக்கான அந்த இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் பல்வேறு தலைவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் சாராத மாநிலங்களில் கூட பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு மன்மோகன் சிங்குக்கான அந்த ஒரு மரியாதை அவர்கள் செலுத்தி வருவதை நாம் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் தான் தற்போது பிரதமர் மோடி நேரடியாக சென்று அவருடைய இல்லத்தில் அந்த வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் செலுத்தும் காட்சியை பார்க்க முடிந்தது. அதே போன்றுதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போன்று பாஜக தேசிய தலைவர் நட்டாவும் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்தாருக்கு இரங்கலையும் தங்களுடைய ஆறுதலையும் தெரிவித்த காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு பிரதமர் மோடி
உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.